x is 2.5 ல 7th term. If 9 times 9th term is equal to 15 times 15th term. Okay. என்ன சார் இது 9 15 terms எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ 9th term என்ன அர்த்தம் T9 and then 15th term என்ன அர்த்தம் T15. Okay. So that 6 times 24th term is 0. So T24 தான் என்னது 24th term. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க 9 times 9th term, அதாவது 9 times T9. ஓகே, இது வந்து என்னது 9 times T9 equal to 15 times T15. 15 times T15 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ T9ன்றது நம்ம எப்படி எழுதலாம் A plus 9 minus 1 into D. எனக்கு A1 தெரியாது D1 தெரியாது. ஓகே, then 15 times again A plus 15 minus 1 into D. ஓகேவா? ஸோ இப்போ 9 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 9A plus 9 into 9 minus 1 என்ன 8D போட்டாச்சு. Next 15A plus 15 into 15 minus 1 14 into D. ஓகேவா? So this is 9A plus 9 into 8 72D, which is equal to 15A plus 15 into 14 எவ்வளோ வரும் 210D. Fine. So next என்ன பண்ணலாம்? இப்போ எல்லாத்தையும் ஒரே செட் கொண்டு வரலாமா? இப்போ 9A இந்த செட் கொண்டு போயிடலாம், 72D இந்த செட் கொண்டு போயிடலாம். ஸோ 0 equal to 15A plus 210D minus 9A minus 72D. அதாவது இந்த ரெண்டு நம்பர் என்ன பண்றது ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்து வந்துடுறேன். ஓகே, then 0 equal to 15A minus 9A சப்ராக்ட் பண்ணா 6A, then 210 minus 72 138 plus 138D. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கலாம். 6A plus 138D equal to 0. இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இது நம்ம ஃபர்தராக எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்குறாங்க T24 பற்றி கேட்குறாங்க. ஷோ தட் 6 times என்ன கொடுத்துருக்காங்க 6 times 24th term. ஓகே, ஸோ 6 times T24 equal to 6 times A plus 24 minus 1 into D, which is 6A plus 6 into 23 into D. ஓகேவா? ஸோ 6A plus 6 into 23 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது 138D. ஓகே, 6A plus 138D ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கோம், இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு 0. ஸோ தேர்ஃபோர் ஃபென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம் இப்போ தைரியமா ஃபென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா?